வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. நம்ம வாழ்க்கையில சாப்பாடு, வீடு, உடை, வேலை இந்த மாதிரி அத்தியாவசியமான நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதெல்லாம் இருந்தால்தான் நாம சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்ப சொன்ன இந்த சந்தோஷங்களை நாம தேடி போய் தான் சம்பாதிச்சுக்க முடியும். ஆனா நம்ம வாழ்க்கையில தானா நம்மள தேடி வந்து சந்தோஷத்தை கொடுக்கிறது கனவுகள் தாங்க. பயம், திகில், சந்தோஷம், பிரிவு, கஷ்டம் என தூக்கத்திலேயே நமக்கு பலவிதமான உணர்வுகளை கொடுக்கிற இந்த அற்புதமான கனவுகளை பத்தின ஒரு வீடியோ தொகுப்பு தான் இப்ப தமிழ் மோஜோ சேனல்ல நாம பார்க்க போறோம். தூங்கும் போது சிலருக்கு அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் கண்கள் திறந்தவாறு கண்மணிகள் நகர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு REM எனப்படும் ராபிட் ஐ மூவ்மெண்ட் என்று சொல்வார்கள். இது ஒருவர் தூங்கும் நேரத்தை அதிகரிக்க ஏற்படுகிறது என்றும் சொல்கிறார்கள். முக்கியமாக இது ஒருவர் கனவு காணும் பொழுதுதான் ஏற்படுகிறது என்றும் கூறுகின்றனர். கனவு காணும் பொழுது உடம்பு அசைந்து கனவு கலையாமல் இருக்க இந்த REM ஏற்படுகிறது என்றும் கூறுகின்றனர். ஆனால் சிலர் இன்செப்ஷன் திரைப்படத்தில் வருவது போன்று கனவுகளில் நீண்ட தூரம் பயணிப்பதால் தங்களை மீறி உடல் அசைவுகள் ஏற்படுவதால் கை கால்களை உடைத்தும் கொண்டுள்ளனர். சிலர் கனவுகளில் ஏற்படும் தாக்கத்தினால் கட்டில், சோஃபா, மேஜை போன்ற பொருட்களையும் உடைத்துள்ளனர். இன்னும் சிலர் உடன் தூங்குபவர்களை பயங்கரமாக தாக்கியும் உள்ளனர். இதில் மிக முக்கியமாக ஒருவர் அவருடைய கனவில் ஏற்பட்ட தாக்கத்தினால் தன்னுடைய வீட்டையே எரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சில நேரங்களில் நாம் காணும் கனவுகளில் நமக்கு கொஞ்சம் கூட பரிச்சயமில்லாத முகங்களை பார்ப்பதும் அவர்களுடன் உரையாடுவது போன்றும் இருக்கும். கண் விழித்த பின் யோசித்தால் அவர்கள் யார் என்றே நமக்கு தெரியாது. இது பற்றின ஆராய்ச்சியில் என்ன கூறுகிறார்கள் என்றால், நம் வாழ்நாளில் நாம் எத்தனையோ லட்சக்கணக்கான முகங்களை படங்களில், நாம் நடமாடும் வீதிகளில், நாம் பயணிக்கும் பல இடங்களில் பார்க்கிறோம். இவைகளில் சில நமது மூளையில் பதிந்து விடுகின்றன என்றும் என்றாவது ஒரு நாள் நமது கனவில் அவர்களின் முகம் கொண்ட கதாபாத்திரம் வரும் என்றும் கண் விழித்த பின் கண்டிப்பாக அவர்களை நாம் அடையாளம் காண முடியாது என்றும் கூறுகின்றனர். சரி, இப்போது நாம் பார்த்த சில விஷயங்கள் நம் அன்றாட வாழ்வில் நாம் பார்த்த மனிதர்கள், நாம் பார்த்து அனுபவித்த சில அனுபவங்களால் நமக்கு கனவுகளில் ஏற்பட்ட நிகழ்வுகளை பற்றித்தான். பிறந்ததிலிருந்தே கண் பார்வை இல்லாத சிலருக்கு எப்படி கனவுகள் வரும், கனவுகளில் அவர்கள் என்ன பார்ப்பார்கள் என்பதை பற்றியெல்லாம் இப்போது நாம் காண்போம். கனவுகளை பற்றின ஆராய்ச்சியாளர்கள் பிறப்பிலிருந்தே கண் பார்வை இல்லாதவர்களும் கனவு காண்பார்கள் என்று கூறியுள்ளனர். ஆனால் அவர்கள் காணும் கனவுகள் ஆடிட்டரி ட்ரீம்ஸ் எனப்படும் சப்தங்கள் சார்ந்த கனவுகளாகத்தான் இருக்கும் என்று கூறியுள்ளனர். பிக்சர்ஸ், இமேஜஸ் போன்று எந்த காட்சிகளும் இல்லாமல் வெறும் சப்தங்களில் அவர்கள் கனவு காண்பார்கள் என்று கூறியுள்ளனர். பிரமோனிஷன்ஸ் எனப்படும் முன்னெச்சரிக்கையாக வரும் கனவுகள். இதில் சிலருக்கு கெட்ட சகுனம், துர்சம்பவங்கள் நடப்பதை முன்கூட்டியே காண்பிக்கும்படி கனவுகள் வருவதாக கூறுவார்கள். இந்த வகை கனவுகளின் தாக்கம் சப்கான்சியஸ் எனப்படும் அடிமனதில் பதிந்து இருப்பதால் ஏதோ தீய செயல் நடக்கவிருக்கிறது என்ற எண்ணம் அவர்களை பெரிதும் ஆக்கிரமிக்கும். சிலருக்கு இது உண்மையில் நடந்திருக்கிறது என்றும் கூறுகின்றனர். டைட்டானிக் கப்பல் மூழ்கியது, 9/11 தீவிரவாத தாக்குதல்கள் ஆகிய சம்பவங்கள் நடப்பதற்கு முன்னரே சிலர் கனவுகளில் வந்திருக்கிறது என ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் இது பெரும்பாலும் நடப்பதற்கு சாத்தியமில்லை என்பதால் இது போன்ற கனவுகள் வந்தால் அதை நினைத்து வருந்த வேண்டாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். பெரும்பாலும் 90% கனவுகள் நாம் கண்விழித்த 5 நிமிடங்களில் மறந்துவிடும் என்கிறார்கள். சில கனவுகள் பல சாதனைகள் புரியவும் உதவியுள்ளது. தையல் மிஷன் கண்டுபிடிப்பு மற்றும் இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் அவர்கள் கனவில் வந்த கதைதான் அவர் பின்னாளில் படமாக எடுத்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் டெர்மினேட்டர். மற்றும் லாரி பேஜஸின் கூகுள், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனின் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இவை அனைத்தும் அவர்களுக்கு கனவுகளாக வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.